கம்போடியாவிலிருந்து இந்தியர்களிடம் பணம் பறிக்கும் சைபர் கிரைம் வேலைக்கு ஆட்களை அனுப்பிய பிரபல யூடியூபரை NIA கைது செய்துள்ளது. 5000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கம்போடியாவிற்கு கடத்தி பல ஆயிரம் கோடி சைபர் கிரைம் மோசடி அரங்கேறிய சம்பவத்தில் யூடியூபர் சிக்கியது எப்படி? சமீப காலமாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சைபர் கிரைம் மோசடிகள் அரங்கேறுவது குறித்து விசாரணை மேற்கொண்டபோது கம்போடியா நாட்டிலிருந்து செயல்பட்டு வரும் கும்பல் பல்வேறு நூதன முறையில் மக்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்து வருவது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பான விசாரணையில் சில நபர்களை பிடித்து விசாரணை செய்தபோதுதான் இந்தியாவிலிருந்து கம்போடியாவிற்கு சைபர் கிரைம் வேலைகளை செய்வதற்காக ஆட்கள் பயன்படுத்தப்பட்டது அம்பலமானது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வெளிநாட்டில் வேலை தேடும் நபர்களை குறிவைத்து ஆட்கள் கடத்தப்பட்டது தெரியவந்துள்ளது. முதலில் ஒடிசா மாநிலத்தில் இருந்து இந்த மோசடி வெளியான நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களில் இருந்து இதுபோன்று பலரும் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. கம்போடியாவில் இருந்து தப்பித்து வந்த நபர்களிடம் விசாரணை நடத்தியதில் 5000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சீன நாட்டினர் நடத்தும் சைபர் கிரைம் மோசடி நிறுவனத்தில் அடிமைகளாக வேலை பார்த்து வந்தது தெரியவந்தது. வெளிநாட்டில் நல்ல வேலைக்கு ஆள் எடுப்பதாகவும் அதிக சம்பளம் தருவதாகவும் கூறி பலரும் கடத்தப்பட்டது தெரியவந்தது. பல்வேறு மாநிலங்களில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அடுத்தடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை நாடு முழுவதும் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி விசாரணையை துவக்கினர். நேற்று நாடு முழுவதும் 6 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அந்தந்த மாநில காவல்துறை அதிகாரிகளுடன் சோதனை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர் என நாடு முழுவதும் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையை மேற்கொண்டனர். சோதனையில் ஆட்கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 5 பேரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். குஜராத்தை சேர்ந்த மனிஷ் ஹிங்கு, பீகாரைச் சேர்ந்த பாலத் சிங், டெல்லியைச் சேர்ந்த நபியலம் ரே, ஹரியானாவைச் சேர்ந்த பல்வந்த் கட்டாரியா, சண்டிகரைச் சேர்ந்த சர்ஜத் சிங் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் ஹரியானாவில் கைது செய்யப்பட்ட பல்வந்த் கட்டாரியா என்ற பாபி கட்டாரியா பிரபல யூடியூபர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. ஏற்கனவே உத்தரப்பிரதேச காவல்துறையிடம் ஆட்கடத்தப்பட்ட விவகாரத்தில் இவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. சமூக வலைதளத்தின் மூலம் பிரபலமான கட்டாரியாவை இன்ஸ்டாகிராம் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் வேலை கேட்டதாக தெரியவந்துள்ளது. MBK எனப்படும் கட்டாரியாவின் யூடியூப் சேனலில் விளம்பரப்படுத்தி கட்டாரியா பலரையும் வெளிநாட்டிற்கு நல்ல சம்பளத்தில் வேலைக்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விளம்பரத்தை பார்த்து கட்டாரியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு ஏமாந்துள்ளதாக விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர். கட்டாரியா தான் நடத்தி வரும் MBK குளோபல் விசா பிரைவேட் லிமிடெட் என்ற விசா நிறுவனத்தின் மூலமாக சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களை கம்போடியாவிற்கு கடத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட யூடியூபர் பாபி கட்டாரியா ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியவராவார். கடந்த 2022ஆம் ஆண்டு சமூக வலைதளத்தில் பெண்களை தவறாக சித்தரித்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அதே ஆண்டு யூடியூபில் அதிக லைக் வாங்குவதற்காக விமானத்தில் புகைப்பிடித்ததால் அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் உத்தரகண்டில் நடு சாலையில் மது அருந்தியவாறு வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் அந்த விவகாரத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருந்த பிரபல யூடியூபர் கம்போடியாவிற்கு ஆட்களை கடத்திய விவகாரத்திலும் தொடர்பு இருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு அதிகாரிகள் கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைதான பாபி கட்டாரியா உள்ளிட்ட 5 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாகிஸ்தான், துபாய், கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இருக்கும் நபர்களிடம் மூலம் தொடர்பு வைத்துக் கொண்டு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நேர்காணலை நடத்துகின்றனர். மேலும் வெளிநாடு செல்வதற்கான விசா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து தாய்லாந்து நாட்டு எல்லைக்குள் சிக்கியவர்களை கடத்தி கொண்டு வருவது தெரியவந்துள்ளது. அதன் பின் அங்கிருந்து கம்போடியாவில் சைபர் கிரைம் அடிமைகளாக மிரட்டி வேலை வாங்கப்படுவதும் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குமூலம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. NIA சோதனையின் போது குற்றத்திற்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள், கையால் எழுதப்பட்ட பதிவுகள், பாஸ்போர்ட்டுகள், போலி வெளிநாட்டு கடிதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குறிப்பாக கம்போடியாவிற்கு கடத்தப்பட்டு சைபர் கிரைம் வேலை செய்யாதவர்களை கொடுமைப்படுத்துவதாக பாதிக்கப்பட்டவர்கள் விசாரணையின் போது தெரிவித்து வருகின்றனர். இதனால் கம்போடியாவில் சிக்கிய மற்றவர்களையும் மீட்கும் பணியை மேற்கொள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் பல்வேறு மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.